முத்து பிரவுன் மணி தன்னோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் இல்லைன்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் பிரவுன் மணியும் ரொம்பவே நல்ல விதமாக முத்துக்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு கறியெல்லாம் கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஆனால் விஜயாவோ அவங்கள அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி விட்டுற இதை பார்த்துட்டு மீனா கொஞ்சம் சோகமடைகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் சீதா அருண் வீட்டுக்கு போயிட்டு தான் பேசிட்டு வந்த எல்லா விஷயத்தையுமே தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே இதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்தில் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போக அவங்களோட அம்மாவும் சீதா இப்படி ஒரு முடிவு எடுத்ததை நினச்சி சந்தோஷம் தான் படுறாங்க. ஆனால் சத்யா தான் அவங்களோட அம்மா கிட்ட சீதாவோட கஷ்டத்தெல்லாம் புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் சீதாவோட அம்மாவுக்கு இது புரிஞ்சாலும் அவங்க கண்டிப்பா முத்துவை எதிர்த்து இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுல மட்டும் உறுதியா இருக்காங்க. அதனால அவங்க பேசிட்டு அங்கிருந்து போக சத்யாவும் இதுல மாமாவை சம்மதிக்க வச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனையை யோசிச்சு பார்த்துட்டு மீனாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் முத்துவோ நிறைய இடத்துல மாப்பிள்ள சீதாவுக்காக தேடி பார்த்துட்டு நல்ல மாப்பிள்ளையே அமையலன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டும் ஆனா அருண அப்படின்னு சொல்லிட்டு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு மறுபடியுமே முத்துக்கிட்ட பேச வராங்க. ஆனா அந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முத்துவுக்கு கோவம் வந்துடவே உடனே அவங்க அமைதியாயிடுறாங்க. அதே சமயம் முத்துவுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக மீனாவும் சத்யா கூட சேர்ந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான போட போறாங்க. பட் இந்த பக்கம் ரோகிணியோ மனோஜ் கிட்ட தன்னோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வெளியே மனோஜுக்கு தெரியற மாதிரியே போய் நின்று ஏதோ தெரியாத மாதிரி மகேஷ் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியும் ஆக்டிங்க போட இதை கேட்டுட்டு மனோஜ் வைத்தறிச்சலோட பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து ரோகிணியுமே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ரோகிணி எப்படியாவது மனோஜை தன்னோட வலையில சிக்க வச்சிருவாங்களா, அதே சமயம் சத்யாவும் மீனாவும் சேர்ந்து முத்துவோட மனசை மாத்திடுவாங்களா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.